ஏவியேஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து ஒன்றிய நிர்வாகம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நாடுகள் அந்த நாடாளுமன்றத்துடைய பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நாடாளுமன்றத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து காங்கிரஸ்ஸு. ஸோ ஜப்பானுக்கு பார்த்தீங்கன்னா டயட்டு. பிரிட்டன் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம், பார்லிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டென்மார்க் பார்த்தீங்கன்னா போல் கட்டிங். சரிங்களா? சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே டிரான்ஸ்லேஷனில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. ஸோ காரணம் பாருங்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான், சரியான விளக்கம் தான். சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் டேஷ் இடம் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நாடாளுமன்றத்தில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த மாநில எல்லைகள், அந்த புதிய மாநிலங்கள் உருவாக்குதல், இந்த மாநில எல்லைகளை வந்து மாற்றுறது, குறைக்கிறது, ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சட்டப்பிரிவு 2, 3, 4 இந்த 3 ஆர்டிகளுமே பார்த்தீங்கன்னா ஸோ அது ரிலேட்டடாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றினை பொறுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 18, மேற்கு வங்காளம் பார்த்தீங்கன்னா 16, மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 19, மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா 11. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1958. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த கூற்று மட்டும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3, 4 மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 50 உறுப்பினர்கள். லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வந்து ஆதரவாக வந்து ஒரு 50 பேர் வந்து சொன்னாங்கன்னா ஸோ அது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்துடுவாங்க லோக்சபாவில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 326ஆம் விதி கீழ் காணப்படும் எதை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது. ஸோ வயது வந்தோர் வாக்குரிமை. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 326. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒன்றிய பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெல்லியிலேருந்து மக்களவைக்கு வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 7. சரிங்களா? ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எந்த யூனியன் பிரதேசத்துலேருந்து அதிகமாக வந்து மக்களவைக்கு வந்து நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா டெல்லியிலேருந்து தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும், அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அழுத்த குழுக்கள் யாவும் பார்த்திங்கன்னா நலக்குழுக்கள்னு வந்து சொல்லுவாங்க, அது வந்து சரிதான். சரிங்களா? அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. சரிங்களா? ஸோ அரசியல் கட்சி கூட வந்து சேர்ந்து வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. மற்ற பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க அப்படியே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டுத்தொடர் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது மக்களவை கூட்டுத்தொடர் அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோடைக்கால கூட்டுத்தொடர் தான் பார்த்தீங்கன்னா மக்களவை கூட்டுத்தொடர் அல்ல. மற்ற இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களவையுடன் தொடர்புடைய கூட்டுத்தொடர்கள். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 14 நாட்கள் வரைக்கும். ஸோ மாநிலங்களவையில் வந்து பண மசோதாவை வந்து நம்ம வந்து தாமதப்படுத்தி வைக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் பொறுப்பாளர்கள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கீழவையின் சபாநாயகர் மற்றும் மேலவையின் தலைவர் முறையாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விதி வந்து ஆர்டிக்கல் 275. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருளடக்கிய பார்லே என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சு மொழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஷ் இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருத்தல்வாதம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புதிய அகில இந்திய பணியினை டேஷால் உருவாக்க இயலும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாராளுமன்ற சட்டத்தின் மூலம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பூஜ்ய நேரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேரா படிச்சுட்டு வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கேங்க. ஒன்ஸ் அப்படியே நீங்கள் அதை பாஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஞ்சம் ரீட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும், அதனால் நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மசோதா பார்த்திங்கன்னா அது நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸோ யாருடைய கையில் இருக்குன்னா சபாநாயகர், அவருடைய கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, எட்வின் ஹேட்டன்ஸ் மற்றும் ஹேபர்ட் பேக்கர். இவங்க 2 பேரும் தான் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் வந்து யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்களவை சபாநாயகர். அடுத்த விஷயம் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்காளத்துலாம் பார்த்திங்கன்னா ஸோ மக்களவையில் அதிகமான இடங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ அடுத்து பாருங்கள், மக்களவை பற்றி கீழ் வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 44வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545ஆக உயர்த்தியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, 2 மட்டும்தான் வந்து சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 31வது சட்ட திருத்தம் வந்து வரணும். அதில் பார்த்தீங்கன்னா 525லிருந்து 545 வந்து உயர்த்தியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கின்றார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 12 பேரை வந்து நியமிப்பார் குடியரசுத் தலைவர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1960. அடுத்து பாருங்கள், சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 3 தான் வந்து சரியாக இருக்குது. ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா சரிதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. இதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஷ் அங்கத்தினர் உள்ளனர். இதில் பார்த்திங்கன்னா 30 பேர் வந்து இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஏப்ரல் 4, 1957. முதலாவது மக்களவை கலைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4, 1957. அடுத்த விஷயம் பாருங்கள்,
கீழே சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியால் வரையறுக்கப்பட்டுள்ளது? டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆர்டிகல் 110. சரிங்க, பண மசோதா பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 110. அடுத்து பாருங்கள், எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2019. அடுத்து பாருங்கள், சட்ட மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வரும் வாக்கியம் 1 மற்றும் 2 கவனிக்கவும், சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்கள், டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். சரிங்க, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொது கணக்கு குழு. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏனெனில் இருவரும் மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ சரி, ஆர் தவறு. அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. இது ஒரு நிரந்தரமான அவை. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 3/1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். 1, 2 மட்டும் சரி. சரிங்களா, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், பாராளுமன்ற சலுகைகளை டேஷில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாராளுமன்ற சலுகைகள் பற்றி எந்த ஆர்டிகளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆர்டிகல் 105 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினரின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாராளுமன்றம் தான். அடுத்து பாருங்கள், பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் பி, சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முடிவுக்கு கொண்டு வருதல். அடுத்து பாருங்கள், பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் பற்றிய கீழ்கண்ட இணைகளை கவனிக்கவும். இதில் எது தவறான இணையம் தான் கேட்குறாங்க. எதெல்லாம் தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது தப்பாக இருக்குது. மனுக்கள் குழு தற்காலிக குழுன்னு கொடுத்துருக்காங்க. அவை குழு பார்த்திங்கன்னா தற்காலிக குழுன்னு கொடுத்துருக்காங்க. நன்னெறி குழு பார்த்திங்கன்னா நிலைக்குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இது 3மே பார்த்திங்கன்னா தப்பு தான். சரிங்களா, ஸோ உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு பார்த்திங்கன்னா நிலைக்குழுன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் சரி. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் விதி டேஷ் பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 84. பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதியை பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 84. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எது தவறானது அப்படின்னு தான் கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. சரிங்களா, மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், மக்களவை சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ் வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அலுவல் ஆலோசனை குழுவின் தலைவராக இருப்பார், பொதுநோக்கு குழுவின் தலைவராக இருப்பார், விதிக்குழுவின் தலைவராக இருப்பார். சரிங்களா, 4வது மட்டும் வராது. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு விதி 94 விளக்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி நீக்கம் பற்றி சொல்கிற ஆர்டிகல் 94. அடுத்து பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா, ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. 6S அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 பாருங்கள், ஸோ தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும். ஸோ எஸ், அந்த காரணம் பார்த்திங்கன்னா அரசாங்க மசோதாக்கள் போலவே தனி உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது அப்படின்னு தான் கேட்குறாங்க.
ஸோ இதில் எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளின் ஏதேனும் ஓர் அவையில் அறிமுகம் செய்யப்படும். இதுதான் வந்து தப்பு. மற்றது 3மே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. அதை ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 138வது நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஐக்கியம் 2018 நடைபெற்ற இடம் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஜெனீவா. 138வது அந்த நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான அந்த கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சுன்னு தான் கேட்குறாங்க. 2018 ஜெனீவாவில் நடந்துச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 12. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபையில் நியமிக்கப்படும் உறுப்பினரின் எண்ணிக்கை வந்து டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி 12. அடுத்து பாருங்கள், 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓம் பிர்லா. இப்போ பார்த்தீங்கன்னா 18வது மக்களவை கூடி இருக்குது. இதோடைய தலைவரும் பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா தான். அடுத்து பாருங்கள், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா இந்த மாநிலங்களவையோடைய தலைவராக வந்து இருப்பார். ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சியை அமைப்பை ஒற்றை ஆட்சியாக மாற்றிவிட முடியும். காரணம் பார்த்திங்கன்னா மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏ தவறு 6 வந்து சரி. அடுத்து பாருங்கள், ஸோ பண மசோதா பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண மசோதா பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. இது வந்து சரிதான். சபாநாயகர்களும் சான்றளிக்கப்படும். இது வந்து சரிதான். மாநிலங்களவையில் திருத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். இது வந்து சரிதான். ஸோ ஆப்ஷன் பி சரிங்களா. 1, 2, 4 வந்து சரி, 3 மட்டும் தப்பு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார். சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா மாநிலங்களவையின் தலைவராக வந்து செயல்படுவார். ஸோ அடுத்து பாருங்கள், பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3, 4 தான் வந்து சரியாக இருக்குது. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. அது வந்து சரி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டம் இயற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். 3, 4 வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டு பொறுப்புடைமையை பற்றி ஸ்டேட்மெண்ட் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். ஸோ கூற்று பாருங்கள், பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்கிறது. ஸோ காரணம் பாருங்கள், கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். ஸோ அடுத்து பாருங்கள், மக்கள் இறைமையை பற்றி கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா, ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள், கீழ்காணப்படும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒத்திவைப்பு. ஸோ அது பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்தி வைத்தல். குவாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவையை நடத்த தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் பார்த்திங்கன்னா குவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்காரு மூடல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது தான் வந்து கங்காரு மூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேம்டெக் அமர்வு. ஸோ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு தான் வந்து லேம்டம் அமர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாடாளுமன்ற கூட்டுத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மக்களவை சபாநாயகர் தான் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுத்தொடரை வந்து தலைமையேற்று நடத்துவார்.
அடுத்து பாருங்கள், கீழே சொல்லப்பட்டுள்ளவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகள், நீதி, புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது ஆளுமே வரும். ஆப்ஷன் டி. ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.